வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு லக்கண நண்பர்களுக்கு பகை மற்றும் எதிரிகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இதை உணர்ந்தால் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலமாகவும் பகை எதிரிகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி ஜோதிட சாஸ்திரத்தில் வரக்கூடிய 9வது ராசி தனுசு ராசி. நெருப்பு ராசி ரொம்பவும் ஒரு அற்புதமான ராசி. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசின்னு சொல்லலாம். எதையுமே ரிஸ்க் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ராசி. அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராதுங்க, வந்தாலுமே மனசுக்குள்ளே வெளிக்காட்டாமல் வச்சுக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்கு துரோகம் செஞ்சால் அதை மறக்கவே மாட்டாங்க. மனசில் ஒரு ஓரத்தில் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. என்ன சண்டை, என்ன துரோகம், விரோதம் அப்படின்னு வந்தாலுமே அதையே நினச்சி உள்ளுக்குள்ளே ஒரு எரிமலையவே உருவாக்கி வச்சு அப்படியே உள்ளுக்குள்ளே குமரிட்டு இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே சரின்னு போகக்கூடிய மனநிலை, இழப்புகளை எளிதில் கடக்கும் மனநிலை கொண்ட ஒரு ராசின்னு சொல்லலாம். உணர்ச்சி வசப்பட்டாலுமே தனுசு ராசியால் மற்றவங்களுக்கு எந்த கெடுதல் வராதுன்னு சொல்லலாம். அடுத்தவங்க பழியும் பாவத்தையும் தான் ஏற்றுக்கிட்டு மனதார தண்டனையை அனுபவிச்சுட்டு மற்றவங்களுக்கு நல்லவங்களா தனக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தோடு வாழக்கூடிய ராசின்னு சொல்லலாம். இவ்வளவு நல்லவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பகை எதிரி எப்படி உருவாகுது? எல்லோருக்குமே உருன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலுமே எதிரிகளை உருவாக்கும் அளவுக்கு தனுசு ராசி கோபக்காரங்களோ ரொம்ப கொடுமைக்காரங்களோ இல்லைங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களோட கஷ்ட நஷ்டத்தை இவங்கள மாதிரி யாரும் புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு மரியாதையாக ஒரு ரெஸ்பான்ஸாக நடந்தக்கூடிய ராசின்னு சொல்லலாம். எப்பவுமே புத்திசாலின்னு சொல்லலாம், எப்பவுமே தைரியசாலின்னு சொல்லலாம். இவங்க மேலே ஒரு தப்புனா 2 அடியோடு வாங்கிட்டு வந்துடுவாங்களே தவிர மற்றவங்களுக்கு தொந்தரவும் இருக்க மாட்டாங்க. யாருக்கு என்ன கஷ்டமான சூழ்நிலை வந்தாலுமே அதை திறமையாக கையாளும் திறன், உதவி செய்யும் குணம், இதெல்லாமே உங்களுக்கு நிறையாவே இருக்குது. அந்த வகையில் உங்களை அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட தனுசு ராசிக்கு பகை எதிரி விரோதி உண்டானா நம்மளுக்கு ஆச்சரியமே இருக்குங்க. தனுசு ராசி தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு பெரிய அளவு பகை எதிரிகள் உருவாகிறதில்ல. மேக்சிமம் தனுசு ராசி தனுசு லக்கணம் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர் சொல்லலாம். ஆஃபீஸில் என்றைக்குமே ஒரு நிராயுத பாணியாக இருக்கிற மாதிரி தனுசு ராசி எதிர்த்து நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா கூட மனசுக்குள்ளே கஷ்டம் ஆதங்கம் இருந்துச்சுன்னா கூட நேரம் வந்தால் பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் இறைவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்குது. நிறையா எதிர்த்து நேருக்கு நேர் சண்டை போடக்கூடிய கேரக்டர் கிடையாது. தனுசு ராசிட்டு சண்டை போடுறவங்க ஒரு காலத்தில் அவங்களே புரிஞ்சுட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட தப்பாக பேசிட்டேன், சண்டை போட்டுன்னு சொல்லி நிறையா மன்னிப்பு கேட்குறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் சொந்தமாக உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணும்போது போட்டி, பொறாமை, பகைமை மூலமாக மறைமுக எதிரிகள் தனுசு ராசிக்கு உருவாகிறாங்க. தனுசு ராசியோட நேர்மை, தனுசு ராசி பேசும் திறமையால் ஒரு கணிசமான வாடிக்கையாளர்களை தன் பக்கம் அன்றைக்கி வச்சுருப்பாங்க. இந்த நேர்மை, திறமை இந்த ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா பல போட்டியாளர்களை, பல எதிரிகளை, அவங்களோட வெறுப்பை சம்பாதிக்குதுங்க. உங்களுடைய தொழில் போட்டியாளர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு நல்ல நண்பராக உங்களோடவே பழகிட்டு உங்களை எதிரியாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக எப்படி உங்களை எதிர்க்கிறது, தொழில் ரீதியாக எப்படி கடனாளியாக்கி உங்களை முடக்கி உங்களை பிஸ்னஸ் பண்ணாமல் தடுக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களை அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னே சொல்லலாம். தனுசு ராசி தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சைடு இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரு 4 பேர் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. அதுவும் தனியாக பண்ணுறது கிடையாது. எல்லோரும் ஒரே இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்த தேர்வு செஞ்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி ஆகும்போது உங்களுடைய தொழில் நேர்மை, திறமை கண்டு அடுத்தவங்க கண்ணை உறுத்துது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த பிஸ்னஸை வளர விடாமல் ஏதாவது செஞ்சு உங்களை தடுக்கணும்னு சொல்லி ஒரு இடைஞ்சல் ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா கூட்டாளிகளுக்கு பிரச்சனை, தொழில் பிரச்சனைன்னு சொல்லி அடிக்கடி நீங்கள் ஏதாவது ஒரு வேறு பிஸ்னஸ் மாற்றிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அப்போ பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வர்றதே இல்லை. ஒரு 2 பேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போது கூட்டாளி உங்களை ஏமாற்ற நினைக்கிறாரு. சரி, இந்த பிஸ்னஸ் நாம் டேக் ஓவர் பண்ணி நான் பெரிய ஆள் ஆகணும், உங்களை எப்படியாவது கழட்டி விடணும்னு நினைக்கிறாரு. இல்லை ஒரு 4 பேர் பண்ணுற பிஸ்னஸ் நீங்களும் செய்யும்போது இவன் நம்மளுக்கு பெரிய போட்டியாக்குறான்னு சொல்லி அடுத்தவங்க உங்களை போட்டியாக நினைக்காம உங்களை எதிரியாக நினைக்கிறாங்க. தொழில்னாவே போட்டி, பொறாமை அதிகமாக இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே போட்டி, பொறாமையை சமாளிக்கக்கூடிய வித்தையை நம்ம கற்றுக்கணுமே தவிர நீங்கள் அந்த தொழிலிருந்து ஓடுறதோ இல்லை அடிக்கடி தொழில் மாற்றுறதோ பண்ணும்போது நிறைய நஷ்டங்கள் உருவாகும், பண இழப்புகள் இதெல்லாமே உருவாகும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த
பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற அந்த திறமையை வந்து வளர்த்துக்கும் போது வருங்காலத்தில் வந்து அந்த திட்டம் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, ஃப்யூச்சர் பிளான் என்ன, இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து வெளியே பேசக்கூடாது. நான் நிறையா பதிவில் நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேசும்போது அது கூட்டாளியோ வாடிக்கையாளரோ நண்பரோ உங்களை போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வேறு ஒருத்தரோ யாராக இருந்தாலுமே வந்து குறைவாக பேசுங்க. அவங்கள்ட்ட உங்களுடைய திட்டங்கள் என்ன, உங்களுடைய சக்ஸஸ் என்ன அப்படிங்கிறத ஃபேமிலி தவிர வெளியே வந்து மேக்ஸிமம் பேசாதீங்க. நீங்கள் நிறைய பேசும்போது உங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் பற்றி எதிரிகள் வந்து நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. அதன் மூலம் உங்கள் தொழிலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான பிளானை வந்து நம்மளே கொடுத்த மாதிரி ஆயிரும். இதை வந்து சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய இடத்துல தனுசு ராசி தனுசு லக்கணம் தொழில் பணம் வகையில் நல்ல முன்னேற்றம் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய வெற்றியும் வந்து கிடைக்குது. கொஞ்ச காலம்தான் ஒரு பிஸ்னஸில் ஒரு பிடிப்பு கிடைக்க வரைக்கும் தான். அந்த பிடிப்பு கிடைக்க வரைக்குமே வந்து நம்ம ஒரு மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக உருவாகி ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம போக முடியும். அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. உங்களை வந்து அதுக்கப்புறம் அசைச்சிக்கவும் முடியாது. அதாவது வந்து மார்க்கெட்டிங்கில் தனுசு ராசி தனுசு லக்கணம் ஜொலிக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பெரிய டாக்டர்ஸு பெரிய பிஸ்னஸ் மேனு அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் வந்து தனுசு ராசி தனுசு லக்கண நண்பர்கள் நிறைய இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ நாம் ஏன் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்க. நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னா வேறு யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் தான் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். என்றைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே வந்து தடை வருது, தாமதம் உருவாகுது, எதிரிகள் தொல்லை, ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைக்கிற போது அதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. வெற்றி பெற்ற தனுசு ராசி நண்பர்கள் அப்படிங்கிற மக்களை நீங்கள் பார்க்குற போது எல்லை கடந்த துரோகம், விரோதம், நோய், கடன், எதிரி, இழப்பு எல்லாத்தையும் கடந்து வந்தவங்களாக தான் மேக்ஸிமம் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி கடந்து வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்குவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து விலகி போகிறது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம பயந்து போகிற மாதிரி ஒரு நிலை உருவாக்கும். நம்ம யார்கிட்டையும் போய் வம்புதும்புக்கு போக வேணாம். பட் நம்ம பிஸ்னஸ் நாம் தெளிவாக பார்க்குறதுக்கு நாம் முதல்ல வந்து ஸ்டாண்டர்டாக தெளிவாக இருக்கணும். எல்லா தொழிலையுமே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். நாம் இந்த இடத்துல வந்து மனம் தளரக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. என்னால் முடியும், என்னால் முடியாதுன்னா யாராலையும் முடியாது அப்படிங்கிற தாரக மந்திரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலுமே ஜெயிக்க முடியுங்க. இன்னொன்று நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா பிஸ்னஸுக்கு கடன் வாங்குறது. கடன் தர்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம 1 லட்சம் தேவைப்படுற இடத்துல 2 லட்சம் 5 லட்சம்னு சொல்லி ஓவர்லோடில் கடன் வாங்கும்போது பிரச்சனைக்கு நாமளே பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஆயிடுது. ஒரு நல்ல நண்பர் தான் அவர்கிட்ட கடன் வாங்கும்போது திருப்பி கொடுக்க முடியல, அதை சரியாக கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்மளுக்கு எதிரியாகவோ பகையாளியாகவோ மாறுறாரு. எந்த பிஸ்னஸ் பண்ணுவதாக இருந்தாலுமே வீடே கட்டுறதா இருந்தாலுமே ஒரு 70% 80% பணம் கையிருப்பு இல்லாமல் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% 20% கடன் லோன் அப்படின்னு வச்சுட்டு பண்ணும்போது அந்த பய உணர்வே வந்து நம்ம தூக்கத்துக்கு எடுத்துருது, பல நோய்களுக்கு வழிவகுத்துருது. நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸில் வந்து நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இதுக்கு எல்லாமே காரணம் ஏதோ ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நாம் வாங்கக்கூடிய அந்த கடன் அப்படிங்கிறது நம்ம வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக மாறிடுதுங்க. சந்தோஷமாக கடன் கொடுத்தாலும் சந்தோஷமாக கடன் வாங்கினாலுமே இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நாம் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியலைங்கிற போது பகையாளியாக எதிரியாக மாறி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கொண்டு போகுது. ஸோ பணம் வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது அது கொடுக்கும்போதும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வரம்புக்குள்ளே அந்த கடன் அப்படிங்கிறது இருக்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குங்க. இதை மேக்சிமம் உணராமல் பிஸ்னஸுக்கு கடன் வாங்காதீங்க. அதனால் பிரச்சனை மட்டும் இல்லை, எதிரிகளும் வந்து உருவாகிடுவாங்க, பகையாளி உருவாகிடுவாங்க. தொழில் போட்டிகள் வந்து நம்ம சமாளிக்க முடியாமல் நம்ம கடனுக்குள்ள இருக்கும்போது சமாளிக்க முடியாதுங்க. இதை உணர்ந்தால் கடன், எதிரி, நோய், டென்ஷன், நஷ்டம், வம்பு வழக்கு, மன அழுத்தம் இதெல்லாம் இல்லைங்க. ஒரு பழமொழி இருக்குது, விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னென்னா நம்முடைய கடன் அப்படிங்கிறது நம் தொழில், நம்முடைய லாபம், நம்ம வருமானத்துக்குள்ள இருக்கும்போது சமாளிக்க முடியும். இந்த வருமானம் லாபத்தை தாண்டி நாம் ஒரு வட்டி கட்டுறது, ஒரு இஎம்ஐ கட்டுறது அப்படின்னு வரும்போது நீங்கள் அசல்லிருந்து எடுத்து கட்டுற மாதிரி உருவாயிரும். அது வந்து உங்கள் தொழிலில் வந்து நட்டத்தை ஏற்படுத்திடும். அளவில்லாமல் போகும்போது தான் அந்த சிரமம் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா தனுசு ராசி நண்பர்கள் கவனமாக கடனை கையாள வேணும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து உணர்வீங்க. இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் நம்முடைய கடன் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நாம் உணரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும்போதும் இதுவரைக்கும் நாம் பார்த்தது சரின்னா தொழில் விஷயத்தில் கடன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து குறைவான கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப்டின்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு நீங்கள் வாழ்க்கையை முழுசுமே ஒரு கடன் வாங்கி கட்டிகிட்டே இருந்தால், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத வாழ்க்கை முழுசும் வட்டியும் கடனுமே கட்டிகிட்டு இருந்தால் எந்த தொழிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கிறத தாண்டி அந்த தொழிலில் வந்து ஒரு சலிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். என்னடா காலையில் போய் கடை ஓப்பன் பண்ணுறோம், சாயந்தரம் ஒருத்தருக்கு பணம் தரணும், மாத கடைசியான உனக்கு பணம் தரணும், நம்மளுக்கு வந்து ஸ்டாக் வாங்கி போடுறதுக்கு காசு இல்லை, இப்படி நிறையா விஷயங்கள் ஓடும்போது அந்த தொழிலில் சலிப்பு ஏற்படும். அந்த சலிப்பு என்ன செய்யணும், காலப்போக்கில் வந்து
அந்த ஆர்வமின்மை வந்து நம்ம தொழிலை வந்து நட்டப்பட வச்சிரும். அப்புறம் என்ன ஆகும், அப்புறம் எதையாவது விற்று அந்த கடனை கட்டுற மாதிரி உருவாகிடும். ஸோ நண்பர்கள் இதை கவனமாக இருங்க. ஸோ கடன் அப்படிங்கிறது, சிறிய கடன் அப்படிங்கிறது, ஒரு குறைந்த சதவீத வட்டி கடன் அப்படிங்கிறது பெரிய அளவில் தப்பில்லை அப்படின்னாலுமே அது வந்து தவிர்க்க பாருங்கள். இனி வரக்கூடிய காலம் நமக்கான நல்ல நேரம், நமக்கான கிரக சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கும்போது நம்ம தொழிலை வந்து தெய்வமாக மதித்து நாம் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது எத்தனை கடன் இது வரைக்கும் இருந்துச்சோ தெரியாது. ஆனால் இனி வரும் காலங்கள் மிகப்பெரிய அளவில் அந்த மாற்றம் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு மன நிம்மதியான வாழ்க்கை ஏற்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை கடன்களையும் அடைபட்டு தனுசு ராசி நண்பர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை. உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கணும், நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க அப்படிங்கிறது இது இறைவனுடைய கணக்கு, அது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் ஒர்க்கை பாருங்கள், கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் பிஸ்னஸ் பாருங்கள், கான்ஃபிடெண்ட்டாக வேலைக்கு போங்க. நிம்மதியாக ஒரு பிளானிங்கோட நீங்கள் பணத்தை வந்து நிர்வாகம் செய்யும்போது, கையாளும் போது தேவையற்ற செலவு எது அப்படின்னு சொல்லி பகுப்பாய்வு செய்து நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலுமே விரைவில் மீண்டு வர முடியும். ஸோ நண்பர்களுக்கு வாழ்த்துக்களுங்க. நண்பர்களே, இந்த பதிவு தனுசு ராசிக்கு எப்படி பகை, எதிரி, கடன் உருவாகுது அப்படிங்கிறது நாம் பார்த்தோம். இதை உணர்ந்துட்டு இதிலிருந்து நீங்கள் தவிர்க்க பாருங்கள். இதுவரைக்கும் என்ன நடந்துச்சோ ஆனால் இனிமேல் நடக்கக்கூடியது வந்து நமக்கானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கையை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே, இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது தகவலை இருந்தாலுமே உங்களுடைய பிஸ்னஸுக்கோ அல்லது வந்து உங்கள் ஃபேமிலி திருமணம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆலோசனை, உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான ஒரு சட்ட வல்லுநர்னு இருப்பார், அவருடைய ஆலோசனை, இது எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பிஸ்னஸ்ஸு, ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது பெட்டராக இருக்குங்க, தப்பு இல்லைங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் விழிப்புணர்வாகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க மறக்காமல். உங்களுக்கான இந்த பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.